வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பிக்சல் 7 பற்றி தான். சேனலில் போய்ட்டு நானே நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தாலே நிறையா இருக்குது. இருந்தாலும் ஆனால் 25,000 ரூபாய்க்கு வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோமா? பார்க்கல. அதுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபோன் வந்து 25K வந்திருக்கு அப்படிங்கிறத தாண்டி இன்கேஸ் பிக்சல் ஃபோனை விளாகிங்காக எடுத்துகிட்டு போனா, இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக 6 Pro வந்து விளாகிங் ஆஸ்பெக்டில் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இவ்வளவு ஏன் கொஞ்சம் பழசாக ட்ராவல் பண்ணி பாருங்களேன். இங்கேருந்து மஹாப்ஸ் வரைக்கும் பிக்சல் 4A எடுத்துகிட்டு போய் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஆனால் 4Aக்கு வந்து ஏன் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தா, 730GA இருந்தாலும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சோகால்டு ஃப்ளாக்ஷிப்ஸை கூட அன்னைக்கு தலைவர் போட்டு தள்ளினாப்பில். அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஜாக் இருந்தது, ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரியரில். ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ இதெல்லாம் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இப்போ 9 சீரிஸில் தான் உங்களுக்கு அல்ட்ராசானிக் வந்திருக்கு. ஸோ இது 9 சீரிஸில் நல்லா இருக்குது. பட் இதிலெல்லாம் ஆப்டிக் வந்து எப்படி இருக்குன்னா ஓகே. அப்புறம் டபுள் டேப் டு ஸ்லீப் வேறு இல்லையா? எப்போ பாரு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த பவர் பட்டனை பிடிச்சதான் அழுத்த வேண்டியதாக இருக்குது. பட் பட்டன் ரொம்பவே கிளிக்கியாக இருக்குது. அதெல்லாம் பாசிட்டிவ் தான். ஒரு 3 வருஷம் தொடர்ந்து இப்படியே போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தோம்னா பட்டன் போயிடும், திரும்ப நம்ம பட்டன் மாற்ற வேண்டியதாகிடும். ஸோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பட் இந்த ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா தான் இருந்தது. விக்கி கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பான், 10 தடவை ட்ரை பண்ணால் ஒரு 7 தடவை ஒர்க் ஆகுது, 3 தடவை ஒர்க் ஆகாமல் போகுது அப்படின்னு சொன்னால். ஆனால் இதில் இருக்கிற ஆப்டிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு கொஞ்சம் சொதப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை அந்த இடத்துல நான் பதிவிடுறேன். பட் மற்றபடி பில்டு குவாலிட்டி இதெல்லாம் பற்றி நம்ம நிறையாவே பேசியாச்சு இல்லையா? ஹீட் ஆகிறதா இருந்தால் இந்த சைட் ஃப்ரேமில் நீங்கள் அந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்சிவாக ஒரு சில டாஸ்க் பண்ணும்போது ஹீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோட பிரைம் மோட்டிவ் என்னன்னா, இன்கேஸ் யாராவது வந்து விளாகிங் மாதிரியான ஆஸ்பெக்டில் பிக்சல் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், லோ லைட் சுச்சுவேஷனில் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும், பிட்ச் டார்க் சுச்சுவேஷனில் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ தலைவர் வந்து ஃப்ரண்ட் ஃப்ளாஷ், அதாவது டிஸ்பிளே ஃப்ளாஷ் தான். ஸோ இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் கம்ப்ளீட் பிச் டார்க்கில் ஃப்ளாஷ் டிஸ்பிளே ஃப்ளாஷை மட்டும் யூஸ் பண்ணி எடுக்கும்போது எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து நீங்கள் சாம்பிளாக பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து வீடியோ as well as ஃபோட்டோ சாம்பிள் ஒரு டிரைவ் மாதிரி பார்த்துடலாமா? இப்படி தாங்க இருக்குது இப்போ சிச்சுவேஷன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்ரைஸ் ஆகும், அழகாக இருக்கும். 4K வீடியோங்க எப்படி இருக்கு? ரியர் கேமராவில் 4K எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூகுள் மட்டும் அழகாக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராவை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா, அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணா விளாகிங்கில் வேற லெவலில் இருக்கும். இப்பயே சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஃபோக்கஸு, குவாலிட்டி, ஸ்டெபிலைசேஷன், டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குல்ல? எப்படி ஃப்ரண்ட்டில் 4K தாறுமாறா? டைனமிக் ரேஞ்ச் கூட ஓகேங்க, குட் ஒன். போக எப்படி சன்ரைஸ் ஆயிடுங்க, அதுக்கப்புறம் இன்னும் பெட்டரா. இந்த மாதிரியான டைனமிக் ரேஞ்ச் வந்து எனக்கு ஃபைண்ட் X7 அல்ட்ரால கிடைக்கலங்க. சீரியஸாவேங்க, சைனீஸ் பிளாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆளு பிக்சலை யூஸ் பண்ணும்போது வீடியோகிராஃபி எந்த அளவுக்கு சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கிறதும் தெரியுது. டைனமிக் ரேஞ்சு தெரிக்க விட்டுருக்காங்க பாருங்களேன். தலைவருக்கு சூரியனே அடிக்குதுப்பா. இந்த அளவுக்கு ஆக்சுவலா ஓப்போக்கு அக்ரெசிவா இல்ல, அன்னைக்கு கிளவுடியா தான் இருந்தது. எப்படி இருக்கு? வேற லெவல. அதான் இப்ப போற போக்கு பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் விளாகிங்க்கு வந்து பிக்சல் நல்லா இருக்கும்னு. அண்ட் எனக்கு சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, 7A இது வரைக்கும் செம்ம இம்ப்ரெசிவா தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணிருக்காங்க. குட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு தடவையும் பிக்சல் யூஸ் பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னா, ஹீட்டிங் இஷ்யூ. ஸோ இப்போ அந்த பிரச்சனை வந்து ரொம்பவே மினிமைஸ் ஆன மாதிரி இருக்கு. டைம் லாப்ஸ் எடுக்க போறேங்க. ஸோ ஓவரால் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை தான் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிக்சல் ஃபோன்ஸ் வந்து அவுட்டோரில் நீங்கள் 4K வீடியோவே எடுக்கணும்னு நினச்சாலும் கூட நல்லாவே எடுக்குது. இதில் வந்து நான் டெஸ்ட்டாக வந்து என்ன பண்ணேன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக நிற்க வச்சு எடுத்து பார்த்தேன். 18 நிமிஷத்துக்கு 4K வீடியோ தலைவர் வந்து அசத்திட்டாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிக்சல் ஃபோன் பொதுவாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம ரூமில் ஏசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதா, ஹீட் ஆகிட்டேன், நான் கேமரா இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். பட் அன்றைக்கி என்னமோ தெரியல, நல்ல மூடில் இருந்திருப்பார் போல, தொடர்ந்து என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளாகிங் ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. மேபி நடுவில் ஒரு 12 மணிக்கு நல்ல
நல்ல வெயில் அடிக்கும் போது இதில் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு மேப் ஆன் பண்ணி மாட்டிட்டு போனால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஹீட்டாக தான் செய்யும். இந்த ஃபோன் ஆனால் பொதுவாக இப்போ நீங்கள் சிம் போட்டு நார்மலாக நீங்கள் ரெகுலர் டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ணுறீங்க, அது ஒய்ஃபைல தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் வீடியோகிராஃபி அப்படின்னு வரும்போது நான் சொல்லியிருக்கேன், கண்டென்ட் கிரியேஷன் ஃபோனாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் நீங்கள் சிம்மும் போடாமல் யூஸ் பண்ணீங்கன்னா அது எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி மாஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் S23 FE இல்லாட்டி S24 இந்த எக்ஸினாஸ் பேஸ்டாக இருக்கட்டும், இல்லாட்டி டென்சார் பேஸ்டாக இருக்கட்டும், சிம்மை போடாமல் டேட்டாலாம் ஆன் பண்ணாமல் நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி வீட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி சிம் போட்டு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி வீட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோரில் வீடியோ எடுக்க போகிறேன், விளாகிங் மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறேன் நம்ம இதில் சிம்மும் டேட்டா, அதாவது சிம் இருந்தாலும் ஏரோப்ளைன் மோட் போட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபோன் வந்து பெருசாக ஹீட் ஆகாது. ஏன்னா மொபைல் நெட்வொர்க் ஒரு பெரிய பங்கு வகிக்குது, அதுக்கு தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓவராலாக மேக்ஸிமம் நம்ம அடித்து துவச்சி அலசியாச்சு. இந்த ஃபோனை பற்றி இது வரைக்கும் பேசாத விஷயங்களே கிடையாதுன்னு சொல்ல முடியும். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், வேறு வீடியோஸ்லாம் இருக்குது நம்மளதுலேயே. Pixel 7 எப்படிப்பட்ட ஃபோன், இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஸ்பெக்ட்ல எல்லாமே பேசியிருப்போம். ஸோ இப்பயும் சொல்ல போனால் டக்குன்னு கான்ஸ் என்ன சொல்லலாம், டென்சாருங்கிறனால கொஞ்சம் இந்த வார்ம்னஸ் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ ரீசெண்ட் அப்டேட்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல, செம ப்ரீமியமான ஒரு ஃபோன் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் கேமிங் இந்த மாதிரியான ஏரியாக்கான ஃபோன் இது கிடையாது. அண்ட் ஈவன் நீங்கள் எடுக்கிற வீடியோவை எடிட் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் பண்ண முடியும். ஆனால் இது பக்கத்துலேயே ஒரு 8 Gen 1, 8 Gen 1, 8 Gen 1 வேணாம், 8 Gen 1, 8 Gen 2 மாதிரியான ஃபோன் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை கூட நான் இன்னொரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் இருக்கட்டும். அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பேட்டரி ஓரளவுக்கு நல்லா நிற்குதுன்னு நான் சொன்னேன், ஆனால் சார்ஜ் ஏறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும். ஸோ அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். என்னதான் 18 வாட் 20 வாட்டுன்னு நம்ம பேசினாலும் கூட தலைவர் சார்ஜரை ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுவாப்பில். மற்றபடி கேமரா எல்லாமே ஓகே, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் கேஷுவல் யூஸ்க்கு ஓகே, சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷனுக்கு ஓகே, ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஓகே, ஆண்ட்ராய்டில் பீட்டாங்கிற மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் ஸ்டேபிள் அப்டேட் வரும்போதும் எல்லாருக்கும் காமனாக ரோல் அவுட் ஆகும். ஆப்பிள் எப்படியோ அதே மாதிரி கூகுள்லையும். இதுவே சாம்சங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா S24 சீரிஸ்க்கு ஃபஸ்ட் வரும், அப்புறம் S23 சீரிஸ்க்கு வரும், அப்புறம் 22 சீரிஸ்க்கு வரும். இந்த மாதிரி பிரித்து தான் வரும். பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. பிக்சல் ஆன் த ஹோல் எதுக்கெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே அப்டேட் வந்துடும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 15 as well as 16 வரும். கோச்சிக்காதீங்க, யோ உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பாரு பிக்சல் எடுத்துருந்து பேசிக்கிட்டு, அப்படி இல்லை. அது 25,000க்கு Pixel 7 அப்படின்னும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படா இதை வாங்கலாமா அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்கிட்டேருந்து காமனாக வருது. மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை ஃபோன் வாங்கினேன்னா 4-5 வருஷம் வாங்க மாட்டேன். ரொம்ப கேஷுவல் யூசர். காலையில் சார்ஜ் போடுவேன், ஏதாவது ஃபோன் கலந்து அட்டன் பண்ணுவேன், ஆஃபீஸில் அது ஓரமாக என் டெஸ்கில் படுத்து கிடக்கும், அதை பெருசாக நான் இன்ட்ராக்டே பண்ண மாட்டேன், ஏன்னா ஆஃபீஸ் வேலையில் முழுகிடுவேன் அப்படிங்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஃபோன்லாம் இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று மாதிரி தான் ஃபீல் ஆகுங்க. அவங்களுக்குலாம் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரியான கேஷுவல் யூசர்ஸ்க்குலாம் வந்து தாராளமாக நம்ம பிக்சல் சொல்ல முடியும். அதுவும் அவங்க ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஜாலி தான். ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவரணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் யாராவது Pixel 7 யூஸராக இருந்தீங்கன்னா மறக்க வைக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த டிவைஸ் எந்த அளவுக்கு நல்ல வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாம். பை.